2026 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? திமுக தான் போடுவேன். திமுக தானா? சரி, ஓகே ஓகே. எதனால? இல்ல அவங்க கொள்கை நல்லா இருக்கு. ரெண்டாவது மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. பொதுவாக சூழ்நிலையில அவங்க தான் நல்லா பெட்டரா செய்யறாங்க. ஓகே ஓகே. நான் 2026 எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? டிஎம்கே. சரி பாட்டி, 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? திமுக தானா? எதனால? எதனால? அந்த காலத்துல இருந்து அந்த கட்சியில தான் இருக்கிறோம். நான் 2026 எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? விஜய்க்கு தான். விஜய்க்கு தானா? எதனால? எவ்வளவுதாச்சும் பாக்குறது, இனிமேட்டாச்சும் ஒரு புதிய திருப்பு பார்க்கலாம் அப்படின்ட்டு மாற்றம் வேணுங்க. மாற்றம். சரி, ஓகே ஓகே ஓகே. ப்ரோ 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ப்ரோ ஓட்டு போட போறீங்க? ஸ்டாலின். ஸ்டாலின் தான். எதனால? அப்படியே ஸ்டாலின் தான் பிடிக்கும். நம்ம அப்பா வந்து டிஎம்கே தான், நம்மளும் வந்து டிஎம்கே தான் ஓட்டு போறது. சரி, நான் 2026 எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? ரெட்டலைக்கு தான் போடும். ரெட்டலைக்கு தானா? எதனால? எதனால? எங்களுக்கு அதுதான் பிடிக்குது. இப்போ உள்ள அமைச்சர் பிடிக்கல. நான் 2026 எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? ரெட்டலைக்கு. ரெட்டலைக்கு தானா? சரி, ஓகே. நான் 2026 எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? நிறைய திருப்பங்கள் வந்துச்சு, ஓட்டு போட்டாங்க போறாங்க, அதெல்லாம் ஒண்ணுங்க நடக்கல. இவர் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கணும். யாரு? விஜய் வந்தா நல்லா இருக்கணும், செய்வாரு, நிலைமை நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஐயா, 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? ஸ்டாலின் ஐயாவுக்கு. ஸ்டாலின் ஐயாவுக்கு தானா? ப்ரோ 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ப்ரோ ஓட்டு போட போறீங்க? டிவிக்கு.